டாக்டர் சுமந்த், இந்த சர்ச்சைகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த சர்ச்சைகள்ல நம்ம 2 விஷயத்த குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒன்று, நீட் அவசியமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை. அது வந்து ரொம்ப நீட்டு பல ஆண்டு காலமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தேர்வு அது இருக்கும்போது அது ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டு சர்ச்சை என்பது இந்த முறைகேடுகளுடைய அடிப்படையில் தான். இதுல சரி ஒரே ஒரு முறைகேடு நடந்தது ஒரே ஒரு இடத்துல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட முதல் நாள் இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம், திடீர் என்று ஒரே ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு நீட் அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணாங்க. எதற்காக இது செய்ய வேண்டும்? ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண விருப்பப்பட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு டைம் முடிஞ்சிருச்சாம். அது வருஷா வருஷம் தான் அந்த மாதிரி இருக்கும். 24,000 நபர்கள் அந்த ஒரே ஒரு நாள்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அடிஷனலா ஒரே ஒரு நாள் ஓபன் பண்ணி அதை செஞ்சாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சது. 2வது பேப்பர் லீக். இதுல சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பட்னால ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா, என்டிஏ வந்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு அவங்க பீகார் போலீஸ் வந்து இப்ப கோர்ட்டுக்கு போனோங்கிற ஸ்டேஜ்ல வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு அவலம். என்டிஏ உடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஏதேனும் ஒரு தவறு நடந்திருந்தால் அந்த தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் தானே பார்க்கணும். பீகார் போலீஸ் எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? இந்த மாதிரி கோஆபரேஷன் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு. இது நடந்தது. 3வது, குஜராத்ல இந்த பஞ்ச்மஹல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சென்டருக்கு 15 மாணவர்கள், எந்த ஊர் மாணவர்கள், குஜராத் மாணவர்கள் இல்ல, ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா இருந்து மாணவர்கள் அங்க சென்டரா அலாட் பண்றாங்க. ஏங்க மேக்சிமம் உங்க மாநிலத்தில் நீங்க சென்டர் கேட்பீங்க, இல்லாட்டி மேக்சிமம் பக்கத்து மாநிலம். இப்போ ஹோசூர்ல இருக்கிறவங்க வேணா பெங்களூர்ல போய் எழுதிக்கலாம். எப்படிங்க ஒரு ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒருத்தர், ஒரிசால இருக்கிற ஒருத்தர் எப்படிங்க போய் குஜராத்ல சென்டர் கேட்பாரு? இப்ப சென்டர் கேட்டு அந்த சென்டர்ல என்ன நடந்திருக்கு, அந்த சென்டர் ஹெட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, தெரிஞ்ச கேள்வியை மட்டும் எழுதுங்க, மீதி ஓஎம்ஆர் ஷீட்டை நாங்க பாத்துக்கிறோம். அந்த சென்டர் ஹெட்டும் அந்த பிரின்சிபலும் அந்த இன்சார்ஜ் சென்டரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 15 மாணவர்கள். ஹரியானால சென்டர்ல 8 மாணவர்கள் டாப்பர்ஸ், 720 அவுட் ஆஃப் 720 ஒரே சென்டர்ல. இது வரைக்கும் சரித்திரத்திலேயே நீட்ல 8 மாணவர்கள் டாப் மார்க் வாங்கினதே கிடையாது. 0 இல்ல 2 இல்லாட்டி 3 பேர் தான் ஃபுல் மார்க் வாங்குவாங்க. இந்த முறை 67 பேர் வாங்கியிருக்கிறாங்க. 67 பேர் வாங்குறது ஒரு புறம் இருக்கட்டும், 8 பேர் எப்படிங்க ஒரே சென்டர்ல உட்கார்ந்து வாங்குவாங்க? அந்த 8 பேர்ல 6 பேர் எந்த ஒரு கோச்சிங் அகாடமியும் கிளைமே பண்ணல. அவங்களுக்கு 2வது சர்நேமே கிடையாது. வெறும் இனிஷியல், வெறும் ஒரு பேர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து ஒரு சிக்கல் 2 சிக்கல் அப்படின்னாக்கா ஓகே, ஏதாவது ஒரு கிரேஸ் மார்க்குக்கு டாக்டர் சாந்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கிரேஸ் மார்க் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லல. முன்னாடியே சொல்லாம அதுக்கப்புறம் எவ்வளவு கிரேஸ் மார்க், இது வரைக்கும் எவ்வளவு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க மாணவர்களுக்குன்னு சொல்லல. ஒரு பர்டிகுலர் மாணவர்கள் இருந்து இவங்க ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 635 வாங்கின ஒரு மாணவருக்கு, மாணவரா மாணவியான்னு தெரியாது, 720 ஆகிருக்கு கிரேஸ் மார்க்கோட. 635 எப்படிங்க 720 ஆகும்? கிரேஸ் மார்க் எப்படி சார் போடுவாங்க? அதுதான் கேக்குறேன். இதுதான் வந்து என்டிஏ இது வரைக்கும் இந்த மாணவருக்கு இவ்வளவு கொடுத்தோம், ஒரு மாணவருக்கு இவ்வளவு கொடுத்தோம். இன்னொரு சூப்பர் விஷயம் இல்ல, இப்ப வழக்கமா நீங்களும் பார்த்திருப்பீங்க, 10th 12th எக்ஸாம்ல கூட ஏதாவது ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் போர்ஷனோ இல்ல ஏதோ ஒன்று கேட்டா உடனே ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. இந்த கேள்விக்கான 3 மதிப்பெண்ணோ 5 மதிப்பெண்ணோ, அது எத்தனை மதிப்பெண்கான கேள்வியோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் வரும். நம்ம எல்லாம் செய்திகளா அதை கவர் பண்ணியிருப்போம். ஆனா அப்படி கூட எதையுமே இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்ல சொல்லாம அவ்வளவு ரகசியம் காத்து எப்படி இந்த கிரேஸ் மார்க்கை கொடுத்தாங்க? இல்ல, அதுதான் அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். அதை தாண்டி ஜட்ஜர் அப்படிங்கிற சென்டர்ல அந்த சென்டர் இன்சார்ஜ் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த தேர்வை நடத்துவதற்கு எந்த விதமான ஒரு தாமதமும் இங்க இல்லை. என்டிஏ என்ன சொல்றாங்க, இல்ல தாமதம் இருக்கு, அந்த சென்டர்ல 20 நிமிஷம் லேட்டா தான் பேப்பர் போச்சு. சோ என்னங்க சென்டர் ஹெட்டுக்கு தெரியாதது எப்படிங்க என்டிஏக்கு தெரியும்? அவர் தான் நடத்துறாரு பரீட்சை அந்த எக்ஸாம் சென்டர்ல. சோ இது வந்து ஒரு
ஒரு இடத்தில் ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி இல்ல. இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. சவாய் மாதாப்பூர் ராஜஸ்தான்ல ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அத வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து தப்பு பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னு. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்கள சென்டர்லயே உட்கார வச்சு நான் 4 o'clock கொடுத்து ஒரு 1/2 an hour டைம் கொடுத்து இங்கிலீஷ் ஹிந்தி பேப்பர் கொடுத்து பண்ணுங்கங்கறாங்க. அவங்களுக்கு நீதி இதுவரைக்கும் அவங்க வழங்கப்படவில்லை. அதாவது இந்த எக்ஸாம் நடத்துவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாத்தல் வேலையாகி இருக்கிறது இந்த ஆண்டு. இதுக்கு வந்து தீர்வு ஒரு சிபிஐ விசாரணை. இது வந்து குழு அமைச்சு என்டிஏல இதுல அந்த அமைப்புல இன்வால்வ்டா இருக்கிற ஒருத்தரே என்கொயரி நடத்தினா என்னங்க அது அபத்தமா இருக்கு. இப்போ நான் தான் குற்றம் சாட்டப்பட்டவன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழு அமைச்சு நானே அந்த குழுல தலைமையா இருக்கலாமா? இதுல எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லாத ஒன்று. ஆனால் என்னை கேட்டால் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான தண்டனை கொடுத்தால் தான். கவிதாசன் என்ன சொல்றாரு, என்டிஏ ஒரு தனி என்டிட்டி நடத்துது, நாங்க என்டிஏ அதுக்கு நாங்க பொறுப்பே இருக்க முடியாதுன்றாரு. இல்லங்க, இது வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. அதனால கல்வித்துறை தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அமைச்சரவை தானே, தர்மேந்திர பிரதான் தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இப்போ மீடியா கிட்ட. இந்த மாதிரி என்டிஏ வந்து எல்லாம் ஒழுங்கா தான் செஞ்சாங்க, ஆனா ஒரு சின்ன இதுல ஒரு பிரச்சனை வந்தது, ஏதோ சமாளிக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு என்டிஏ. என்டிஏ இஸ் டைரக்ட்லி அண்டர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அது வந்து இப்போ ஒரு ஆட்டானமஸ் பாடினா ஓகே, அது ஏதோ வேற ஒரு தனியாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்புன்னா பரவாயில்ல. டைரக்டா மினிஸ்ட்ரி கீழே தானே வருது. அப்ப யாரை நீங்க பொறுப்பா வைக்க முடியும்? மினிஸ்ட்ரி. ஆனா ஒன் திங் சுகிதா, ஃபர்ஸ்ட் இது நீட் மட்டும் தான் மோசமா நடத்துறாங்க, மத்த எக்ஸாம் எல்லாம் ஒழுங்கா நடத்துறாங்கங்கிற மாதிரி இல்ல. மத்த எக்ஸாம்ல இவ்வளவு ஒரு பரபரப்பும் மீடியா அட்டென்ஷனும் வரதில்லை. கடந்த 3 ஆண்டுகளில் 16 முறை பேப்பர் லீக் அலிகேஷன்ஸ் வந்து பல தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, குஜராத்ல, எல்லா மாநிலங்களும். இன்ஃபேக்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக உத்தரப்பிரதேசத்துல சந்தித்த தோல்விக்கு ஒரு காரணம், மெயின் காரணம் இல்லை, ஆனால் ஒரு காரணம், பர்டிகுலரா இளைஞர்கள் வாக்கு அளிக்காததற்கு காரணம் இந்த தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பேப்பர் லீக். சோ இது வந்து ஏதோ திடீர்னு நீட் எக்ஸாமுக்கு மட்டும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்ல. இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவலம். அதை யாரும் கண்டுக்கல. நீட் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டா இருக்குங்கிறதுனால நம்ம இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறோம், அவ்வளவுதானே தவிர இது. ஆனால் இந்த ஆண்டு நடந்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ராட். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து நீங்க சொன்ன இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு, ஆனா அது வந்து ஒன்லி அந்த கிரேஸ் மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணி, அதுலயுமே வந்து ஃபுல்லா வந்து அவங்க சொல்லல நீங்க எல்லாருக்கும் மறு டெஸ்ட் வைங்கன்னுலாம் ரொம்ப கராராலாம் சொல்லல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்டிஏ சொன்னதை. அதாவது தேவைப்படும் மாணவர்கள் விருப்பப்படுறவங்க மறுதேர்வு எழுதலாம், அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டாய மறுதேர்வு அப்படின்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே. ரெண்டு விஷயம். ஒண்ணு, உச்சநீதிமன்றம் கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கல. கவுன்சிலிங்க்கு தடை விதித்தால்தான் ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து தப்பாவே வந்து அவர் காலேஜ்ல அவருக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அன்லெஸ் அவர் முறைகேடு செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் தான் அந்த சீட்டை எடுக்க முடியும். ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் மைண்ட், நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஏஜென்சி கொடுத்தாங்க, அதை வந்து நீங்க அப்புறம் நான் ஜாயின் பண்ண அப்புறம் நீங்க எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பிரசிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அட்மிஷன் எடுத்துட்டாங்கன்னா காலேஜ்ல, அன்லெஸ் அவர்கள் ஃப்ராட் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் தான் அந்த சீட்டை கவர்மெண்ட் திருப்பி வாங்க முடியும். சோ இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்கல, கவுன்சிலிங்க்கு ஸ்டே கொடுக்கல. ரெண்டாவது, இந்த இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகுது இல்லையா, சில பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இதை விட ஒரு பெரிய பூகம்பத்தை தவிர்ப்பதற்காக ஒரு மைல்டு விஷயத்தை எடுத்து அதை மட்டும் இது வாங்கிட்டோம்னா அதோட அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மேட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரீதியா. இன்ஃபேக்ட் இந்த கிரேஸ் மார்க் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல இருக்க மற்ற மாணவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இதுல ஹைலைட் ஆகாமல் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மூடி மறைக்கப்பட்டது. நீங்க சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களா?
மற்ற 8 பேர் எப்படிங்க ஒரே சென்டர்ல சென்டம் வாங்குறாங்க? முதல்ல அதை சொல்லுங்க. 6 பேருக்கு சர்நேமே கிடையாது. எப்படி சர்நேமே இருக்காது? அந்த சென்டர்ல எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு சர்நேமே இல்ல? எல்லா கோச்சிங் சென்டர்லயும் 67 பேர்ல 61 பேரை கோச்சிங் சென்டர் கிளைம் பண்றான். எங்க ஸ்டூடெண்ட்னு போட்டோ போடுறான், ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட் போடுறான். ஏன் இந்த 6 பேரை கிளைம் பண்ணல? ஏங்க இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் தானேங்க. இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இல்லை இவர்கள் மிகவும் திறமைசாலியான மாணவர்கள், அவர்களுடைய திறமையில தான் வாங்கியிருக்காங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் விசாரிக்கல? ஒரு மாணவி 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு 705. So see, you have to look at it in totality. இதுல வந்து ஒரு தவறுனா நிச்சயமாக அது இயல்பாக நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கின்றன. ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஃப்ராட் நடந்திருக்கிற ஒரு பரீட்சையாகத்தான் தேர்வாகத்தான் பார்க்கணும். இத வந்து இப்ப சுமந்த் இவ்ளோ டீடைலிங்கா நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து வெறும் அந்தந்த இன்ஸ்டிடியூட் மட்டுமே இல்ல லோக்கல் மட்டுமே தான் இது தொடர்பு படுத்தி இவ்ளோ பெரிய ஒன்றை செய்ய முடியுமா? ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும் அதை செஞ்சிட முடியும்னு பார்க்கறீங்களா நீங்க? இல்லைங்க, அது இன்ஸ்டிடியூட் அந்த லோக்கல் லெவல்ல ஒரு சென்டர்ல 2 சென்டர்ல செட் பண்றது அது லோக்கல் லெவல்ல பண்ணிக்கலாம். பட் இந்த லார்ஜ் ஸ்கேல் இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கறதெல்லாம் வந்து முடிவுங்கிறது என்டிஏ தாங்க எடுக்க முடியும். சென்டர் ஹெட் எப்படி கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும்? எவ்வளவு நீங்க 90 கிரேஸ் மார்க் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒரு 700 மார்க் எக்ஸாம்ல ஒரு 4 அதாவது 23 லட்சம் பேர் 24 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிற பரீட்சைக்கு ஒரு மார்க்குக்கும் 705க்கும் 704க்கும் 30,000 பேர் இருப்பாங்க, 10,000 பேர் இருப்பாங்க. லோவர் டவுன் வர ஒவ்வொரு மார்க்குக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நீங்க 90 மார்க் கிரேஸ் மார்க்கா கொடுக்குறீங்கன்னா அப்புறம் தி எக்ஸாம் இஸ் a mockery, இட்ஸ் a joke. சோ நிச்சயமா வந்து என்ன வருத்தம் என்றால் மாணவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. கோச்சிங் சென்டருக்கு பெற்றோர்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படின்னா இந்த ஃப்ராடை செஞ்சவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்? அது பொதுமக்கள் முடிவு செய்யணும். ஆனால் நீதிமன்றங்கள் இத வந்து தண்டிக்காமையே அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னாக்க இது தொடர்ந்து வருஷா வருஷம் ஒரு ஃபீச்சர் ஆகிவிடும்.